Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிட்ட நாளிதழ் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு தமிழக கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உண்மைக்கு மாறான செய்தியை வெளியிட்டு பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி அரசு மீது வெறுப்பை தூண்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நாளிதழின் செயலுக்கு தமிழக அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கோயில் பணிகளை மிகச் சிறப்பாக நிறைவேற்றி நாள்தோறும் மக்களின் பாராட்டுகளை பெற்று வரும் தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் தீய உள்நோக்கத்துடன் பொய்ச் செய்தியை வெளியிட்டுள்ள நாளிதழ் மீது தமிழ்நாடு அரசு சார்பில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயில் திறப்பு விழாவினை காஞ்சிபுரத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்ய காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் பொது இடங்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் நடைபெறவுள்ள ராமர் கோயில் திறப்பு விழா நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்ய காஞ்சிபுரத்தில் ஆட்சியர் அலுவலகம் அருகே பாஜகவினர் திட்டமிட்டு ஒரு வார காலமாக தனியாருக்கு சொந்தமான இடத்தில் பெரிய அளவில் பந்தல்கள் அமைத்து வந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் பாஜக கட்சியினருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமர்ந்து நேரடி ஒளிபரப்பை காண திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்நிகழ்ச்சிக்கு காவல்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் அனுமதி மறுத்ததால் பந்தல்கள் மற்றும் LED லைட் அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக தமிழக காவல்துறை தரப்பிடம் கேட்டபோது தனியார் அறக்கட்டளை நிர்வகிக்கும் கோயில்கள், மடங்கள் போன்றவற்றில் ராமர் கோயில் திறப்பு விழாவினை நேரலை செய்ய தடையில்லை என்று தெரிவித்தனர். அதே சமயம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்படி நேரலை ஒளிபரப்பும் நிகழ்வு நடைபெறும் என கூறினர். ஆனால் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் நேரலை செய்ய அனுமதி இல்லை என்றும் காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்ய எந்த தடையையும் விதிக்கவில்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக கோயில்களில் இன்று ராமர் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்ய தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதை குறிப்பிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த தகவலை மறுத்து இந்து சமய அறநிலையத்துறை ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, உள்நோக்கம் கொண்ட பொய் செய்தியை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருக்கின்ற மத்திய அமைச்சராக இருப்பவர் எதை பற்றியும் சீர ஆராயாமல் எடுத்தேன் கவித்தேன் என்று ஒரு பேட்டியை தருவது அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகல்ல. மத்திய அமைச்சர் என்ன, அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன கடவுளா? விசாரித்து இருக்கின்ற உண்மையை போட வேண்டும். ஒருவர் ஒரு கூற்றை சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஆதாரங்களை கையிலே வைத்துக் கொண்டு பேச வேண்டும். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை பொதுமக்கள் LED திரையில் காண ஏற்பாடு செய்தவர்களை காவல்துறையினர் மிரட்டுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். டிவியை வச்சு PM நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை நீங்க பாக்குறதுக்கு இல்ல, கலப்பு அங்க இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்க நின்னுகிட்டே எல்லாரையும் மிரட்டினார். இந்துக்களோட ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலைய போட்டு சுத்த வச்ச ஊர்வலம் பண்ணின கும்பலுங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.